ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதே சீரியல் ரிவ்யூ பார்த்தலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்ன சொல்கிறதுனே தெரியல கைஸ். தயவு செஞ்சு இந்த நாடகத்தை முடிச்சிருங்கடா. கேவலத்தின் கேவலம். ரொம்ப கேவலமாக இருக்குது சீரியல். ரொம்ப கேவலமாக இருக்குது. எனக்கு இன்றைக்கி எபிசோடே பிடிக்கல கைஸ். எபிசோடே எனக்கு பிடிக்கல. ஐயோ கடவுளே. ஸோ கல்யாண டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு செப்டம்பர் 11 சொல்லி சொல்கிறா இல்லையா? உடனே அப்படியே மின்னலாட்டம், நம்மளுக்கு பாரதி முன்னாடி ஒரு மின்னலாட்டம் ஒரு மியூசிக் போட்டு போடுறாங்க. இதில் ஆச்சரியப்படுறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லை கைஸ். ஏன்னா மித்ரா பண்ணுறது எல்லாமே நடிப்புங்கிறது நம்மளுக்கு தெரியும். அந்த கூமுட்டை பாரதிக்கு அது தெரியாது. சாரதா பாட்டிக்கு இருக்கிற அறிவு கூட இந்த கூமுட்டை பாரதிக்கு கிடையாது. நான் உண்மையிலே அடித்து சொல்லுவேன். என்ன நடக்குது? அதுக்கப்புறம் எல்லோரும் போன பிறகு எதுக்கு நீ இந்த மாதிரி பொய் சொன்ன அப்படின்னோடனே நான் சந்தோஷமாக இருக்கிறத விட சரி கைஸ், பாரதியை அள வச்சு பார்க்கறதெல்லாம் எனக்கு சந்தோஷங்கிறான். இந்த மாதிரி ஒரு கேடுகட்டு ஜென்மத்தை யாராவது பார்த்துருக்கீங்களா எங்கேயாவது? அதுக்கப்புறம் ரூமுக்குள்ளே வச்சு ஒரே அழுக, சாரதா மடியில் படுத்துக்கிட்டு. ஆனால் பாட்டி இன்னைக்கு நல்லாவே பேசிடுச்சு, கரெக்டாக பேசிச்சு. நான் நேற்றே சொன்னேன்ல பேசு, உண்மையை சொன்னால் என்ன போகுது, செத்து தான் போக போகிறான். இப்படி சாவடிக்கிறதுக்கு அவன் ஒரு ஆளே செத்துட்டு போயிடலான்னு சொல்லிச்சு. பார்த்தீங்களா? கரெக்டான விஷயந்தான். சரி, எனக்கு ஒரு டவுட்டு. இந்த சாரதாவும் இந்த பாட்டியும் இவ்வளோ உண்மையை சொல்லுங்கிறாங்களே. ஏன் நீங்கள் 2 பேரும் உண்மையை சொன்னால் என்ன குறைஞ்சி போறீங்களா? ஏன் பாட்டி, நீ போய் உண்மையை சொல்ல வேண்டியதானே ஆதியை கூப்பிட்டு? ஏன் சாரதா, நீ போய் உண்மையை சொல்ல வேண்டியதானே? சும்மா அப்படியே படப்படப்படன்னு பட்டாசு வெடிக்கிற மாதிரி பாட்டி வெடிக்குது, அப்புறம் புசுவனமாக போயிடுது. உடனே ரெண்டு பேர் வர்றாங்க. யார்? தமிழும் ஆதித்யாவும். ஏன் அம்மா அழுகுறாங்க அப்படின்னோடனே இந்த மாதிரி உங்கள் அப்பாவை நினச்சி அழுகுறான்னு சொன்னாங்காட்டி, குழந்தைகிட்ட எதை பேசுகிறோமோ அதை பேசணும், சரியா? என்ன சொல்லிடுச்சு, என்ன சொல்கிறான்? ஆமாம், நான் வேறு போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், போலீஸ் கண்டுபிடிக்கணும்னு சொன்னாங்க, கடைசியில் கண்டே பிடிக்கல, வேறு யார்கிட்ட பாட்டி சொல்கிறது அப்படின்னோடனே பாட்டி ஏற்கனவே அங்கே பட்டாசாட்டை பொறிஞ்சிக்கிட்டு இருந்தது. குழந்தைகிட்டே அப்படி தான் பேசணுமா பாட்டி? இது என்ன சொல்லிடுச்சு? நீ கடவுள் தாண்டா உங்கள் அம்மாவையும் உங்கள் அப்பாவையும் சேர்த்து வைக்கணும், கடவுள் தாண்டா இது பண்ணணும், கடவுள்கிட்ட தாண்டா நம்ம போய் கேட்கணும் அப்படின்னோடனே இவன் என்ன செய்கிறான்? இப்படியே யோசித்துக்கிட்டே. ஏற்கனவே தியா பாப்பா சொல்லுவாள், போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கண்டுபிடிச்சி தருவாங்க. அதே மாதிரி இவன் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவான் இல்லையா? இப்போ கடவுள்கிட்ட போய் கேளுனோடனே இவன் கடவுள்கிட்ட போயிட்டானா, இல்லை கோயிலில் எங்கேயாவது சாமி கும்பிட்டுருக்கானா, இல்லை என்னன்னு தெரியலைங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரில. பெரிய ட்விஸ்டாகவே போயிட்டுருக்குது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? குழந்தைய காணான்னு மறுபடியும் தவிர ஆதித்யாவை காணாங்கன்னு வீடே தேடுறாங்க. எல்லா ஆளுக்கு ஒரு திக்கம் தேடையில் கோயிலில் போய் உட்காந்துடுறாங்க பாரதி. ஏன் என்னை இப்படி கஷ்டப்படுத்துகிற? என்கிட்ட இப்படி ஒவ்வொன்றா எடுக்கிறதுக்கு பேசாமல் என்னையவே நீ எடுத்துக்கலாம், என் புள்ள மட்டும் கிடைக்கலன்னா நான் உன் முன்னாடி உயிரையே விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி சாமி முன்னாடி சம்மணங்கள் போட்டு உட்காந்தாச்சு. தர்மா போராட்டம் பண்ண போகிறாங்க மேடம். ஸோ அந்த மாதிரி பண்ண பிறகு யாரோ ஒரு மடி ஏந்தி ஒருத்தவங்க பிச்சை கேட்டு வர்றாங்க, குழந்தைக்காகன்னு வச்சுக்கோங்களேன். அதோட முடிச்சிருக்காங்க கைஸ். அவ்வளோதான், வேறு எதுவும் இன்றைக்கி சொல்லிக்கிற மாதிரிலாம் எபிசோடெலாம் ஒன்று ஆஹா ஓஹோ அப்படின்ற மாதிரிலாம் இல்லைங்க. அப்புறம் எனக்கு ஒரு டவுட்டு கைஸ். ஜூன் 30 முதல் வாரிசு அப்படின்னு சொல்லி போடுறாங்க 1:30 மணிக்குங்க. ஆனால் மௌனம் பேசியதே 1:30 மணிக்கு தானே போடுது. இனி ஏதாவது டைங்கியை மாற்றுவாங்களா? ஒன்றும் புரியல. உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், சரியா? ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன? கார்த்திகை தீபம் அதுவும் ட்விஸ்டாகவே தான் போயிட்டுருக்கு. மறுபடியும் இந்த அபிராமி முட்டாள்தனம் தான் பண்ணுறான். பையனுக்காக கொண்டு போய் லாரியில் போய் உழுது கண்டம்மா. நீ விழுந்தாளா, நீ யாராவது காப்பாற்றினாங்களா, ஒன்றும் தெரியல. அடுத்த வாரம்னு சொல்லி போட்டாங்க. ஏன்னா நீ சனி ஞாயிறு 2 நாள் நாடகம் கிடையாது இல்லையா?
இந்த இது போன டான்ஸ் ஜோடி டான்ஸ் ப்ரோக்ராமையும் இந்த சரிகம போய் போட்டு நம்ம ஆவியை வாங்குவாங்க. அது நல்லாவா இருக்குது கேஸ் 2 ப்ரோக்ராமு. எனக்கு நான் பார்க்குறதே இல்லை கேஸ். சும்மா ஆனால் மைக்கு பிடிச்சி பாடின பாட்டையே பாடிட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. எத்தனை சிங்கராக வருவீங்க? இல்லை எனக்கு புரியல, எத்தனை சிங்கர் வருவீங்க? ஏற்கனவே இருக்கிற சிங்கருக்கே பாட்டை காணா, இனி பாடி 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 நிறையா பேர்த்துக்கு வந்து டிவியில் வர்றோம், ஏதோ ஒரு வருமானம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி தான் நம்பி தான் வர்றாங்க. அங்கே உள்ளே என்ன வேலைத்தான் நடக்குதுன்னு யாரு தெரியும்? கடவுளுக்கு தான் தெரியும். சரியா? ஓகே டன். வேறு என்ன? நான் எப்போயுமே டான்ஸ் எனக்கு பிடிக்காது கேஸ். சரிகமப்பாவும் எனக்கு பிடிக்காது. யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அவங்கவுங்களுக்குன்னு திறமை இருக்குது. இப்போ டிவியில் முயற்சி பண்ணுறாங்க, பாடுறாங்க, ஜெயிக்கிறாங்க, அவ்வளோதான். சரியா? இதில் நம்ம என்ன பண்ணுறது? ஏன்னா இதில் நீங்கள் ஒரு லாஜிக்கு நம்ம யோசிக்கணும். எத்தனை பாடகர்கள் வருவாங்க? அந்த காலத்தில் வந்து படங்கள் நிறையா இருந்தது, கதைகள் நிறையா இருந்தது, பாட்டுக்கள் நிறையா இருந்தது. அதனால் பாடகர்கள் வந்து அதிகமாக தேவைப்பட்டாங்க, பாடினாங்க, லைஃப்பில் அச்சீவ் பண்ணாங்க. இப்போ மறுபடியும் அதே பாடின பாட்டையே பாடி 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 பாட்டு எங்கே இருக்குது? நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் டைரக்டர் நிறைய பேர் அந்த பாட்டெல்லாம் பாடிடுறாங்க. இவங்களுக்கெல்லாம் அதான். சரி, ஓகே டன். அதுக்கப்புறம் வேறு என்ன? அவ்வளோதான் கேஸ். வேறு வீரா சீரியல் சூப்பராக போயிட்டுருக்கு. வீரா வந்து இது விஜய் வந்து நீ ஒவ்வொருத்தராக பிரிக்கணும்னு நினைக்கிறா. நீ இவன் நினைக்கிறத வந்து இன்னும் கண்மணிக்கு வந்து தெரிஞ்சிருச்சுன்னா பிரச்சனை இல்லை. கண்மணி வந்து ஏன்னா அவள் கூடயே இருக்கிறதுனால கண்டுபிடிச்சிருவான்னு வச்சுக்கோங்களேன். சூப்பராக இருக்குது. வீரா சீரியல் நல்லா போயிட்டுருக்கு. அப்புறம் வேறு என்ன சீரியல்? கார்த்திதும் சந்தியா ராகம் சுத்தமாக நல்லா இல்லை, எனக்கு சுத்தமாக பிடிக்கல. என்னமோ நெத்தியடி கொடுக்கும் மாயா, நெத்தியடி கொடுக்கும் மாயா அப்படிங்கிறாங்க. ஐயோ சாமி, அதான் நான் நீ கேட்டால் சந்தியா ராகம்னு பேர் வச்சிருக்கக்கூடாது, மாயா ராகம் அப்படின்னு பேர் வச்சுருந்தா கரெக்டாக இருந்தது. பாவம் அந்த சாரு இந்த சீனுவை கல்யாணம் பண்ணுறதுக்கு படாத பாடு பட்டுருக்குறான். சரியா? ரொம்ப படாத பாடு பட்டுருக்குறான். இனி புவனேஸ்வரிக்கும் லிங்கத்துக்கும் சண்டையை மூட்டி விட்டா. நீ எங்கிட்டு பற்றிக்கிட்டு எரிய போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான். வேறு என்ன? கெட்டி மேளம் சூப்பராக போயிட்டுருக்கு. இனி மகேஷை பற்றி உண்மை ஒவ்வொன்றா வந்து அஞ்சலிக்கு தெரிய வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். வேறு என்ன? துளசி சூப்பராக பேசுகிறாங்க, நல்லா போல்டாக பேசி அந்த வீட்டில் இருக்கிறது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அவ்வளோதாங்க. வேறு என்ன சீரியல் சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. தெரிஞ்ச எனக்கு இது மட்டும் சொல்லுங்கப்பா, மௌனம் பேசியதை வந்து டைம் மாற்றிட்டாங்களா இல்லை சீரியல் முடிய போகுதா என்னன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. அதை மட்டும் தெரிஞ்சவங்க யாராவது சோசியல் மீடியாவில் பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா மௌனம் பேசியதே என்னோடய ஃபேவரட் சீரியல். புரியுதுங்களா? மற்ற சீரியலை விட எனக்கு மௌனம் பேசியதே ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து அந்த சீரியலில் இப்போ உடனே முடிஞ்சிருச்சுன்னா ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருக்கும். பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த சின்னஞ்சிறு கிளியேன்னு வந்து எதோ ஆடு வேறு போடுறாங்க. வாரிசு வந்து எப்போ போடுறவங்கன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா வர திங்கக்கிழமையிலேருந்து 1:30 மணின்னாங்க. இனி சின்னஞ்சிறு கிளியே எந்த சீரியல், ஈவினிங் சீரியல் ஏதாவது முடியுதா இல்லை என்னன்னு தெரியல. அப்புறம் அந்த மாரி சீரியல் எவன்டா எடுக்கிறான்? அந்த டைரக்டர்லாம் பிடிச்சி 4 கட்டையை போட்டு சாத்துங்கடா, கதையாவாட எடுக்கிறான். அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து இன்னொரு உடம்புல புகுத்தி ஏன் இந்த அழிச்சாட்டியம் பண்ணுறீங்க? ஐயோ சாமி, மாரி சீரியல் உண்மையிலே கேவலத்தின் கேவலம். அதுக்கப்புறம் நினைத்தாலே இனிக்கும், அது கேவலத்தின் 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 கேவலம். சரியா? வேறு என்னப்பா? சீரியல் பார்க்குறவங்களுக்கு வேணால் அந்த மாதிரி கதையெல்லாம் பிடிக்கும் கைஸ். நம்மளுக்கெலாம் செட் ஆகாதுங்க. நம்மளுக்கு கதை நல்லா இருக்கணும், மெட்டி ஒலி மாதிரி கதை நல்லா அந்த மாதிரி இருக்கணும் கதையை. அந்த மாதிரி இருந்தால் சீரியல் வந்து எவ்வளோ நாள் வேணாலும் உட்காந்து பார்க்கலாம். மெட்டி ஒலி, கோலங்கள், ஆனந்தம், அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ணதாசி, அதுக்கப்புறம் வந்து நிறைய சீரியல் சொல்லலாம். வேறு என்ன சீரியலு? அது என்னது திருமதி செல்வம், அதெல்லாம் செம சீரியலுங்க, செம சீரியல். அதெல்லாம் சூப்பராக இருக்கும். எல்லா சீரியலுமே நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ வர சீரியல்லாம் வாந்தி எடுக்கிற மாதிரி. ஓகே கேஸ், அவ்வளோதான். நான் திங்கக்கிழமை ரிவ்யூவில் பார்க்கலாம் இதயம் சீரியல். ஓகேவா? ஏதாவது நிறைய குறைகள் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மண்டே பார்க்கலாம். ஓகே.